பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். வணக்கம். பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம எல்லாருக்கும் எண்கள் அப்படிங்கிறது வெறும் ஒரு பாடப்புத்தகம், ஒரு கணக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல ஆயிரம் வருஷங்களா சுழன்றுட்டு இருக்கும் இந்த பூமிக்குள்ள பல அற்புதமான விஷயங்கள் வந்து புதைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் அளிக்கக்கூடிய விஷயங்களை இந்த எண்கள் மூலமாக நமக்கு பண்டிட்ஜி பல வருஷங்களாக சொல்லிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக பல மக்கள் இதனால பயனடைஞ்சிட்டு வராங்க. பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல். இதுதான் நம்ம பண்டிட்ஜியோட தாரக மந்திரம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம பண்டிட்ஜி அவர்களை உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கின்றேன். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்க அறவழியில் பயணம் செய்யும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களுக்கும் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? ராதாகிருஷ்ணன், திருப்பூணித்துறா, எர்ணாகுளம். இப்போ இன்னைக்கு வந்து யாருக்காக நீங்க இது பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க? என்னோட பிரச்சனைக்காக. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா எண் கணிதம்? பார்த்தது கிடையாது. என் பிரதர் பார்த்துருக்காரு. இதுதான் முதல் தடவை. அவர் சொல்லி யார் சொல்லி வந்தீங்க நீங்க? என் பிரதர் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உங்க பிரதர் பார்த்துருக்காரு? ஆமாம், பார்த்துருக்கேன். அவர் எதுக்காக பார்த்தாரு? பலன் கிடைச்சதா? என்ன விஷயம்? அவர் இந்த பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ அது நல்லபடியாக ஓடின்னு இருக்கு. அவர் சொந்தமாக பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தேவையான இதெல்லாம் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும். அங்கே என்ன கேட்குறாங்களோ சொல்லுங்க. சொல்லுங்க. என் பேர் டிஎஸ் ராதாகிருஷ்ணன்,
டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 20 20 8 8 1953. 1953. பிறந்த தேதி 20ஆம் எண். சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண். சந்திரன் எப்பொழுதுமே 2, 11, 20 தேதிகளில் பிறந்தால் மிகவும் சிறப்பான பலனை கொடுப்பார். எதிர்கால எண் 1ஆகவும் அமைந்துள்ளது. வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நீங்கள் இந்த டிஎஸ் ராதாகிருஷ்ணன் 44ஆம் எண் கடும் சோதனைகளும் வாழ்வில் போராட்டங்களும் விதவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய எண்ணாக அமைஞ்சிருக்குது. பொதுவாக சூரியன் சந்திரனுடைய ஆட்சியில் பிறந்தவர்கள் மகத்தான வாழ்க்கை வாழ்வார்கள். அவருடைய முயற்சிகள் புறம் வெற்றியடையும். ஆனால் இந்த 8ஆம் எண்ணில் இருப்பதால் உடல்நிலை, மனநிலை, தொழில்நிலை, எதிர்கால முன்னேற்றம் எல்லாத்திலுமே ஒரு இடைவிடாத போராட்டம், சிக்கல் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த 44 கொடுக்கும். இனிமேலும் இந்த எண் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இவ்வளோ நாளாக இந்த எண் கூட போராடிட்டீங்க. வர வேண்டிய பணம் அணை போட்ட மாதிரி தடைஞ்சிருக்கு. எதுவுமே உங்களுக்கு வந்து நிற்காது, எல்லாமே தடையாகவே இருக்கும். போராடி போராடி வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் இனிமேல் இந்த எண் வேண்டாம். டி வந்து வீட்டு பேர். ஆமாம். எஸ் வந்து அப்பா பேர். அப்பா பேர். அம்மா பேர் என்னங்க? வி ராஜம்மாள். வி ராஜம்மாள். ஒரு ஆர் மட்டும் சேர்த்துக்கலாம். டிஎஸ்ஆர் ராதாகிருஷ்ணன் 46. சூரியனை பிரதானமாக வச்சதுனால ஒவ்வொரு 46 நாள்லேயும் உங்கள் லைஃப்பில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இதை எப்படி எழுதணுங்கிறது நான் எழுதி தர்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த 8ஆம் எண்ணானது நல்ல யோகத்தை கொடுத்தாலும் அந்த யோகமானது திடீரென்று நின்றுவிடும். உடல் உபாதைகள், கடுமையான அறுவை சிகிச்சைகள், இரத்த காயங்கள், விபத்துக்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய 44ஆம் எண்ணிலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலை இந்த 46. ஹெல்த் சம்பந்தமாகவும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்ல. ஹெல்த் அதான் சொல்கிறேன். நரம்பு முனைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நரம்பு முனைகள் பாதிக்கக்கூடிய நம்பர் 8. இந்த 46ஆம் எண் சூரிய சக்தியாக இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இருந்து வெளியில் வந்துடுவீங்க. 2ஆம் எண் சந்திரன், 1ஆம் எண் சூரியன். அதனால் முத்து வைத்த ஒரு மோதிரம் வலதுகை மோதிர விரலில் போட்டுட்டா கண்டிப்பாக அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நான் எழுதி தர்றேன். சரி. சரி. எல்லாருக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு இருந்தால் தன்னம்பிக்கையும் பலம் தேவை இருக்குது. அது கடவுளாக கொஞ்சம் பேருக்கு கொடுப்பாரு. இல்லாதவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நல்லது. எந்த ஒரு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், மனநலம் மண் உயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா உயிருக்கும் ஊக்கம். மனநலம்ங்கிறது வந்து இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை உயிருக்கும் ஆக்கமாக இருக்கணும். அது மனமானது எப்பயுமே நம்மளுக்கு செழுமையாக இருக்கணும், மனம் உறுதி இருக்கணும். அதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. பொதுவாக எவ்வளவுதான் நம் மனதை செழுமைப்படுத்தினாலும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளவும் ஆலயங்கள் நிறைய இருக்கிறது. ஆஞ்சநேய மூர்த்தி, விநாயகமூர்த்தி, இப்படி நல்ல மூர்த்திகள் நம்மிடையே இருப்பதால் அவர்கள் மூலம் அதை நிவர்த்தி பண்ணலாம். பொதுவாக பயம் தீர, மனம் எப்பொழுதும் ஆற்றலோடு இருப்பதற்கு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் பாண்டவ தூத பெருமாள் என்ற ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் ஆலயம் உள்ளது. அதீத சக்திகள் நிறைந்த அந்த பாண்டவ தூத பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஒரு சமயம் தூதுவராக, பாண்டவர்களுக்கு தூதுவராக துரியோதனிடம் வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா. இதை அறிந்த துரியோதனன் ஒரு நிலவரை ஒன்று ஏற்படுத்தி அதன் மேலே பசும்புள்ளையெல்லாம் பரப்பி கிருஷ்ணருக்கு ஆசனம் அமைத்து
அதில் அவர் அமர்ந்தவுடன் உள்ளே செல்லுமாறு அமைத்து வைத்தான். கிருஷ்ண பரமாத்மாவும் நேராக துரியோதன அரசவைக்கு வருகிறார். அங்கே ஆசனத்தில் அமர்ந்தவுடன் அவர் கீழே சென்று விடுகிறார். அங்கே 4-5 மல்லர்கள் அவரை கொல்ல தயாராக இருக்கிறார்கள். நொடிப்படியில் அவரை அழித்துவிட்டு விஸ்வரூப தரிசனமாக கிருஷ்ண பரமாத்மா மேலே வருகிறார். அதை கண்டு அனைவரும் ஆனந்தப்படுகிறார்கள். துரியோதனன் பயந்து நடுங்குகிறான். அப்பேற்பட்ட காட்சியை ஒரு பிற்காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னன் எனக்கும் அந்த காட்சியை காண வேண்டும் என்று சொல்ல, வசிஷ்ட மகரிஷி நீ அஸ்வமேத யாகம் செய்தால் கண்டிப்பாக அந்த காட்சி கிடைக்கும் என்று சொல்ல, காஞ்சியில் அஸ்வமேத யாகம் செய்கிறார். 25 அடி உயரமாக அந்த பாண்டவதோத பெருமாள் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த காட்சியை பார்த்தால் கண்டிப்பாக நமது மனதில் உள்ள பயம் தீரும். மனதை ஆளக்கூடியவர் சந்திரன். ரோகிணி அவருக்கு பிரியமானவர். ஆவணியில் ரோகிணியில் அஷ்டமி திதியில் அவன் அவதாரம். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அதனால் ரோகிணி நட்சத்திரத்தன்று அவரை தரிசனம் செய்தால் நம் மனமானது செழுமையாகவும் நமது தொழில் முதல் அனைத்து விஷயங்களும் வெற்றியடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் ரோகிணியானவர் தினமும் அந்த பெருமாளை வணங்கிவிட்டு செல்கிறார். அப்பொழுது நாம் வணங்கும் பொழுது அவருடைய பார்வை நம் மீது படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்தை சென்று வழிபட்டால் அளவு கடந்த நன்மைகள் ஏற்படும். இப்படி மனதை செழுமைப்படுத்த பல ஆலயங்கள் இருக்குது. உடனடியாக மனம் வீக்காகிறவர்கள் அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. தமிழ் புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டுமா? தமிழ் புத்தாண்டுங்க பொதுவாக நாம் எப்படி நம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் தீபாவளி போன்ற நல்ல பண்டிகை நாளைகளையும் அவரவர்கள் மதத்திற்கு தகுந்தபோல் விழாக்களை எப்படி கொண்டாடுகிறோமோ அதேபோல் தமிழ் மண்ணில் இருக்கும் அனைவரும் தமிழ் புத்தாண்டு முக்கியமானது. தமிழ் பஞ்சாங்கம் என்பதே திதி என்பது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இந்த 5ம் சேர்ந்துதான் பஞ்ச அங்கம். நாம் அன்று பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்து உதாரணத்துக்கு பஞ்சமி திதி என்று வைத்துக்கொள்வோம். அந்த திதியை நாம் வணங்கும் பொழுது நமக்கு நீண்ட ஆயுள் வரும். நீண்ட ஆயுள் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வாரம் அன்னைக்கு வியாழக்கிழமை என்று வைத்துக்கொள்வோம். குருவின் திருவருள் கிடைக்கும். அதற்கப்புறம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரமானது நமது நட்சத்திரத்தோடு இணைந்து நமக்கு ஆசி வழங்கும். யோகம், நாம் செய்யும் வேலைகள் அனைத்திலும் சுகமான யோகத்தை தரும். கரணம், எதிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை தரும். இப்படி தமிழ் புத்தாண்டன்று காலையில் பஞ்சாங்கத்தை பார்த்துவிட்டு பஞ்சாங்கத்தை மஞ்சள் தடவி அதை வணங்கிவிட்டு ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்தால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மைகளே விளையும். நூறு வயசு வரை வாழணும்னா எந்த கடவுளை வேண்டுனா? 100 வயசு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் சொல்லியிருக்காங்க. பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில் கர்மாவின் வினைப்பதிவில் வினைகளின் ஊடே தான் இந்த உடல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. இந்த பிறவியில் இத்தனை காலம் இங்கு இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது அது பிறக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு ஜனனக்கணக்கை கொடுத்துட்டாங்க, மரணக்கணக்கை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் ஆயுளை நீட்டக்கூடிய சக்தி 16 ஆண்டு காலம்தான் நந்திகேஸ்வரருக்கு. நந்திகேஸ்வரர் ஆழமான தியானத்தின் மூலம் ஈசனை பிரார்த்தனை பண்ணனால அங்கே ஈசனே அவரை ஆட்கொண்டார். இந்த மாதிரி பலவிதமான ஆயுளை நீட்பதற்கு ஈசனால் மட்டுமே முடியும். நன்றி. தேங்க்ஸ்.
பண்டிட்ஜி, இந்த 8 அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 8 வந்து சிலருக்கு வந்து நல்லா இருக்கும், சிலருக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த 8 யாருக்கு கூட்டு எழுத்தா வருதோ அவங்களோட பிறந்த தேதி வச்சு தான் அது வந்து முடிவெடுக்க முடியுமா, இல்லை 8 வந்தாலே மாற்றி தான் ஆகணுமா? பொதுவாக 8ஆம் எண்ணில் 17ஆம் எண்ணில் 26ஆம் எண்ணில் பிறந்தால் அவர்களுக்கு 8ஆம் எண்ணுடைய ஆதிக்கம் இருக்கும். எந்த தேதியில் பிறந்தாலும் கூட்டு எண் 8இல் இருந்தால் அவர்களுக்கு 8இன் ஆதிக்கம் இருக்கும். அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள். உதாரணத்திற்கு ஒரு 26ஆம் தேதி பிறந்தவருக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகும் பொழுது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் 53, 71 இந்த மாதிரி 8ஆம் எண் வரும். அதே மாதிரி ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறப்ப அவங்களுக்கு 8ஆம் நம்பராக போவாங்க. ஹால் டிக்கெட் வந்தால் 8 வரும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்தால் 8 வரும். இப்படி 8 அவர்களை ஆட்சி செய்யும். அதில் ஆனால் அது நன்மைகள் தான் செய்யும். ஆனால் பெயரில் 8 வந்தால் அது கடும் சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் வந்து சேரும். அவருடைய அறிவும் ஆற்றலும் விழிப்புணர்ச்சியும் செயல்படாது. என்னதான் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து அதற்கு சரியான உழைப்பை அறிவுபூர்வமாக பயன்படுத்தினாலும் முடிவு சனீஸ்வரன் வைத்திருப்பதால் அவர்கள் வெற்றி அடைவதில்லை. 44ஆம் எண், 26ஆம் எண், 35ஆம் எண் இதெல்லாம் எனக்கு பெயராக அமைந்துள்ளது, நான் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்க்கையை முடித்துவிடக்கூடியவர் சனீஸ்வரன். அதனால் பெயரில் வரும் 8 ஆபத்தானது. பிறந்த தேதியில் வர 8 அதிர்ஷ்டமானது. ஓகே, பிறந்த தேதியில் 8 வருது அதிர்ஷ்டமானது. அதனால் நம்ம 8ஆம் தேதி போய் ஒரு டெலிவரி பண்ணக்கூடாது. கடவுள் கொடுத்த எண் 8ஆக இருந்தால், சரியான பெயரெண் அமைந்தால் அவர்கள் இந்த உலகை ஒரு குடையின் கீழ் ஆழ்வார்கள் என்பார். ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இனிமே 8 யாரும் தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜி கருணாகரன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஆவடியிலிருந்து வந்தேன். யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? என்னுடைய பேரனுக்காக. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்ன பார்த்தேன். இதான் முதல் தடவை. யார் சொல்லி வந்தீங்க? நிறைய இப்போ டிவிலையும் நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. என்னுடைய மனைவி முக்கியமாக அதை ஹாஸ்பிட்டல்லேருந்து பெர்த் சர்டிஃபிகேட் கூட வாங்காத இருக்காங்க. பெர்த் சர்டிஃபிகேட் சாருக்கிட்ட பேர் வச்சு தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் 2 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மனைவி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை கேள்வியில கேளுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் 29 7 2012. 2012. என்ன எத்தனை மணிக்கு பிறந்துச்சுங்க? 2 மணி 13 நிமிஷம் காலை, விடியற் காலை. 2 மணி 13 நிமிஷம் 2 மணி 13 நிமிஷம் ஏஎம். ஆண் குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா? ஆண் குழந்தை. அப்பா பேர் சொல்லுங்க. கே பிரபு. மதர் நேம் சொல்லுங்க. பி நந்தினி. எண்களின் சரித்திரத்தில் 2ஆம் எண் வரிசைகளில் 2, 11, 20, 29 என்ற 4 தேதிகளில் 2, 11, 20 என்பது அளவு கடந்த நன்மைகளை கொடுக்கிறது. 29ஆம் எண்ணானது கடும் சோதனைகளும் போராட்டங்களும் சிக்கல்களும் பலவிதமான இடையூறுகளையும் ஆண் பெண் இருவருக்குமே கொடுப்பதால் 29ஆம் எண் சற்று கடுமையானது, பயப்பட வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட 29ஆம் எண் நல்ல பெயரெண்ணை நாம் அமைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மிகச்சிறப்பாக வாழ்கிறார்கள், மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள். முதல் புள்ளியே பெயர்தான். அந்த பெயரை நாம் சரியாக அமைத்துவிட்டால் அந்த 13ஆம் எண், 26ஆம் எண், 29ஆம் எண்ணில் ஒரு குழந்தைகள் பிறந்தால் ஈசனாலும் கைவிடப்பட்ட குழந்தைகள் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட சோதனைகளை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 29ஆம் எண் 5ஆம் எண்ணோடு சேர்ந்ததால் அறிவில் சிறந்த குழந்தையாகவும் புதனின் ஒளி அலைகள் இருப்பதால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். அதனால் அதில் பிரச்சனைகள் இல்லை. பெயர் நம்ம சிறப்பாக அமைச்சுக்கலாம். அதில் இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும். ஏன்னா 29ஆம் எண்ணில் பிறந்து பெயர் 8ஆக அமைந்தால், 29ஆம் எண்ணில் பிறந்து பெயர் 1ஆக அமைந்தால் எல்லா விஷயங்களிலும் அது தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் அமைக்கக்கூடிய பெயரானது 29ஆம் எண்ணை சிறப்பான ஒரு நிலை கொண்டு போயிடும்.
பொதுவாக பிரபு என்பதில் பி என்ற முதல் எழுத்து வரும் பொழுது அது 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் கொண்டு விளங்குவதால் 29ஆம் எண்ணோடு சேரும் பொழுது பலவிதமான நீர் சக்திகள் உடம்பில் கெட்டுப்போய் கண் பகுதிகள் பாதிக்கும். அதனால் அந்த பிக்கு முன்னாடி நந்தினியினுடைய எண்ணை போட்டுக்கலாம், என்பி. அப்போ இனிஷியல் வந்து என்பின்னு போட்டுக்கலாம். அபினவ் விக்ரம், அபினவ்னு கூப்பிட்றப்ப குரு பகவான். எல்லாரும் அபினவ்னு கூப்பிட்டா குருவும் சந்திரனும் சேரும் பொழுது அங்கே அழகான ஆற்றல். என்பி அபினவ் விக்ரம்னா 50ஆம் எண், ஆற்றல் மிகுந்த எண். ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எதிர்காலத்தில் ஒரு சிறந்த குழந்தையா இந்த குழந்தை பிரகாசமாக இருக்கும். ஓகே. இப்போ சிலர் வந்து காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அவங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசை உடைச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்கள அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்ற முடியுமா எண்கள் மூலமா? எண்கள் மூலமா காதல் திருமணம் வேண்டான்னு சொல்லி காதல் திருமணம் பண்றவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்க ஜாதகம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம்? ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் இருக்கிறது. தினம், கணம், மாகேந்திரம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி, ராசி, அதிபதி, வசியம், ரச்சு, நாடி, வேத என்ற 11 பொருத்தங்கள் 1000 ஜாதகங்களை நாம் இணைத்துள்ளோம். முகம் தெரியாத இருவர் 2 ஜாதகங்களை நீட்டுகிறார்கள். அதை பார்த்து நாம் பொருத்தங்கள் செய்து கண்டிப்பாக இவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்று வாழ்த்தி அனுப்புகிறோம். அந்த திருமணங்கள் இன்று வரை மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல லட்சம் பேர். இது நமது அனுபவத்தில். காதல் திருமணம் என்பது ஒன்றை ஒன்று ஈர்ப்பு சக்தியானது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை ஒன்று அவர்கள் ஏதோ ஒன்று இருவருக்கும் ஒத்துப்போனதால் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் மேலோங்கி நிற்கிறது. எண்கணித சாஸ்திரத்தில் இதில் நிறைய விளக்கம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மனப்பொருத்தம் முதல் பொருத்தம் என்று சாஸ்திரமே சொல்கிறது. அதனால் மனப்பொருத்தம் இருந்து நல்ல தேதியில் திருமணம் செய்துவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றிகரமாக வாழ்வார்கள். அப்ப திருமண தேதி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. காதல் திருமணமோ அரேஞ்ச் மேரேஜோ உங்களோட திருமண தேதி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பண்டிட்ஜி சொல்றாரு. பண்டிட்ஜி, இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது வந்து என்ன? அதை பிரதிஷ்டை பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும் சொல்லுங்க. ஸ்ரீ சக்கரம் என்பது மகாமேரு. 43 முக்கோணங்களை ஒரே அளவில் வைத்த அந்த நிலைதான் ஸ்ரீ சக்கரம் என்கிறோம். அதையே மகாமேருவாகவும் நாம் உயர்த்தலாம். இப்படிப்பட்ட ஸ்ரீ சக்கரமானது காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தில் மிகப்பெரிய சக்தி மறைந்திருக்கிறது. திருச்சியில் திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரனுடைய காதிலே ஆதிசங்கரர் 2 ஸ்ரீசக்கரங்களை காதணிகளாக தொங்கவிட்டார். ஏனென்றால் மிகவும் உக்கிரமாக அகிலாண்டேஸ்வரி அம்மன் அங்கு இருக்கும் அர்ச்சகர்களை தினமும் பழிவாங்கி கொண்டிருந்தார். அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக ஸ்ரீசக்கரம் மறைந்து அதை 2 காதுகளிலும் அணிந்து விட்டார் அகிலாண்டேஸ்வரிக்கு. கேட்டவுடன் வரம் தரக்கூடிய காளிகாம்பாள் ஆலயத்தில் அந்த அதீத சக்தியே ஸ்ரீசக்கரத்தினுடைய அதிர்வுகள் இருந்துதான் வருகிறது. முப்பெரும் தேவியாக மூகாம்பிகையில் அன்னை ஸ்ரீசக்கரத்தில்தான் அமர்ந்திருக்கிறார். திருச்சிக்கு அருகில் முசிறியிலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் திரு ஈங்கொய்மலை, அகஸ்தியர் ஈ வடிவம் எடுத்து வழங்கிய வடிவம். அந்த திரு ஈங்கொய்மலை அருகில் லலிதா சமாஜத்தில் மகாமேருவை நிறுவி அங்கே அற்புதமான பூஜைகள் கன்னிகாஸ்திரிகளால் நடத்தப்படுகிறது. பூஜைகள் முழுவதும் கன்னிகாஸ்திரிகள் மூலம் ஸ்ரீசக்கரத்துக்கு மட்டுமே பூஜை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கர தகடுகளை நாம் வைத்து அந்த அன்னை ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், தினமும் லலிதா சகஸ்ரநாமம் காலையிலும் மாலையிலும் படித்தால்
எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஏன்னா எல்லா ஆலயங்களும் ஸ்ரீசக்கரம் இருக்காது. ஸ்ரீசக்கரம் மகாமேரு நங்கநல்லூரில் இருக்கும் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கர நாயகி. அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும் அற்புதமான சக்தியானது பலவிதமான வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். அதனால் ஸ்ரீசக்கரம் ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி உருவானதுங்கிறது வந்து ஒரு பெரிய கதை. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே ஓரளவுக்கு எங்களோட நல்லா தெளிவாகவே எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க. பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள்.